இது வந்து பாடி சுற்றளவு வந்து மொத்தம் வந்து 35 இன்ச்சுக்காரங்களுக்கு உயரம் எவ்வளோ கேட்பாங்கன்னா 14 இன்ச்சு 14.5 இன்ச்சு கேட்பாங்க. 38 பாடி சுற்றளவு, உயரம் வந்து 14 அவங்க கேட்குற அளவு வைக்கணும். 15 14 கேட்டால் அந்த ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருந்தால் இந்த துணி வந்து அளவு சட்டைக்கு 80 பாயிண்ட்டு வெட்டலாம். இப்போ வந்து இந்த துணி இருக்கிறது வந்து 1 மீட்டர் இருக்குது. இதில் வந்து 80 பாயிண்ட் தக்கலாம் வெட்டிட்டு மிச்சத்தை வைக்கலாம். இப்போ துணி வந்து அளவு ப்ளவுஸ் எப்படி போட்டு கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அது வந்து ஃபஸ்ட்டு துணி இருக்கையில் இதை அப்படி விரித்து இது வந்து இந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்த்த மணிக்கு இருக்கணும், கரை பகுதி அந்த சைடு இருக்கணும். அப்படி போட்டு ஃபஸ்ட்டு வந்து பின் தட்டு தான் வெட்டணும். அப்புறம் கை நீட்டு எடுக்கணும். அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் தட்டு எடுக்கணும். அப்புறம் எங்களுக்கு பெல்ட் எடுத்துக்கணும். மிச்ச பீஸில் பெல்ட் எடுக்கணும். அதுவும் போல் துணி வந்து குறுக்கோசம் இருக்குது, நெட்டு பீஸாக வெட்டணும், கிராஸ் பகுதி வெட்டணும். இந்த மாதிரிலாம் இருக்குது ப்ளவுஸுகளில். இந்த கரை வருதில் இந்த கரை நெட்டாக வர்றது வந்து நெட்டு பீஸு. இதை வந்து இப்படி குறுக்கால போட்டோம்னா இது குறுக்கோசம். அப்படி போட்டு வெட்டக்கூடாது. அப்படி போட்டு வெட்டினா ரொம்ப நாளைக்கு வந்து துணி இருக்காது, சீக்கிரம் பிஞ்சிடும். இந்த மடிப்பு பகுதி மட்டும் நம்மளை பார்த்த மணிக்கு இருக்கணும், கரைப்பகுதி அந்த சைடு இருக்கணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் தட்டோ இப்படி ஷோல்டர் ரெண்டையும் பிடிச்சி இப்படி போடணும். போட்டு இப்படி கரெக்டாக நம்ம ப்ளவுஸ் போடுற மாதிரியே வைக்கணும், இழுக்கக்கூடாது. கரெக்டாக போட்டு இப்படி வச்சுட்டு டேப் வந்து இந்த மாதிரி இருக்கிறத பிடிக்கணும். அளவு இந்த இதில் தான் எடுக்கணும். இந்த ஆம்போல்லேருந்து இந்த ஆம்போல் பிடிக்கணும். பாடி சுற்றளவு வந்து பின்பகுதி மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பின்பகுதி வந்து 20.25 இருக்குது. 20.25 பாதி வந்து 10.1. அப்படியே ஷோல்டர் அளவையும் எடுத்துக்கணும். தையலுக்கு கால் பகுதி இங்கிட்டு விட்டுட்டு கைப்பகுதியிலேருந்து மேலே ஷோல்டர் கைப்பகுதி இருக்குல்ல, இந்த இதை வந்து 4 இன்ச்சு தையல் விட்டுட்டு இப்படி எடுக்கணும். எடுத்தால் எவ்வளோ இருக்குது கரெக்டாக அப்படி வச்சு எடுத்தோம்னா 11.25 வருது. 11.25 ஒரு 4 இன்ச்சு சேர்த்தோம்னா 12. இதான் ஷோல்டரோட அளவு 12. அது வந்து பாடி சுற்றோட வந்து பின்பகுதிக்கு வந்து 10.1 அப்படி எடுத்துருக்கோம்ல. இது வந்து அப்படியே சின்ன ஷோல்டரும் 3 இன்ச்சு 3.25 எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு மடிப்புக்கு வச்சு போட்டுருக்கணும். பின்பகுதி இது வந்து இப்படி பின் ப்ளவுஸில் மடிச்சிருக்கல, இந்த மடிப்புக்கு போடுறதுக்காண்டி இதை எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விடணும். விட்டுட்டு பாடி சுற்றளவு எடுத்தோம்னா 10.1 அந்த அளவுக்கு கோடு போடணும். இப்படி டேப்பை வச்சு இந்த அளவு கோடு போட்டுட்டு இந்த கோட்டில் கொண்டாந்து இணைக்கணும். இணைச்சிட்டு இதுக்கு தையல் இது வரைக்கும் வரணும். தையல் போக மிச்சம் 1.5 இன்ச்சு வச்சு எக்ஸ்ட்ரா போடணும். அது எக்ஸ்ட்ரா துணி எப்பயும் வைக்கணும். அது எதுக்காட்டினா ஏதாவது ஆல்ட்ரேஷன் எதுவும் பத்தலை எதுவும் பிரிக்கணும் அப்படின்னா பிரித்து கொஞ்சம் நகட்டி தைக்கிறதுக்காண்டி இதை போடணும். அது எக்ஸ்ட்ரா துணி போடணும். இந்த கோடை போட்டுட்டு அப்புறம் பின் உயரம், பின் தட்டோட உயரம் ஷோல்டர் 4 இன்ச்சு மேலே ஏற்றி விட்டு டேப்பை பிடிச்சி மேலே 4 இன்ச்சு ஏற்றி விட்டுட்டு டேப் வரைக்கும் பிடிச்சோம்னா இந்த மடிப்புக்கு அங்கே எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சு போட்டுட்டோம்ல, அதை கரெக்டாக இந்த அளவு மட்டும் வச்சு பிடிச்சோம்னா 14.25 வருது. இந்த அளவு ப்ளஸ் 14.25 இருக்குது. ஒருத்தவங்களுக்கு 14 இருக்கும், ஒருத்தவங்களுக்கு 13 இருக்கும். சட்டையில் இருக்க அளவு கரெக்டாக எடுத்துக்கிட்டு மடிப்புக்கு இங்கிட்டும் ஷோல்டருக்கு 4 இன்ச்சையும் மடிப்பு 1.5 இன்ச்சு விட்டு இது பண்ணி 14.25 வச்சு நான் கோடு போடுறேன். இந்த ப்ளவுஸுக்கு கோடு போட்டு இந்த நெட்டாங்கிட்டு இது ஒரு பாதி வரைக்கும் இந்த கோடை இழுத்து இப்படி நிப்பாட்டிக்கிறணும். ஏன்னா இது இது வந்து ஷோல்டர் வரையணும். ஷோல்டர் எடுத்தோம்ல 12, அது 12ல் பாதி வந்து 6 வச்சு கோடு போடணும். 6 இன்ச்சு வச்சு கோடு இப்படி இழுத்துட்டு அடையாளத்துக்கு இழுத்துட்டு இதுக்கு இங்கிட்டு 3 இன்ச்சு இங்கிட்டு கழுத்து பகுதியில் வர்றதுக்கு 3 இன்ச்சு போட்டால் இது 4 இன்ச்சு, இந்த 4 இன்ச்சு இங்கிட்டு 4 இன்ச்சு போகும். தையலுக்கு போக ஷோல்டர் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு இருக்கும் 2.5. கழுத்தோட உயரம் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் அப்படி போட்டுக்கிறணும். போட்டுட்டு அளவு வந்து ஷோல்டர்லேருந்து பின் கழுத்து எவ்வளோ இறக்கியிருக்காங்க ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அவங்க எவ்வளோ இறக்கம் கேட்குறாங்க அப்படின்னாலும் இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து 1 இன்ச்சு வைங்க அப்படின்னாலும் 1 இன்ச்சு இப்படி அளவுலேருந்து எடுத்துக்கிறணும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி 4 இன்ச்சு ஏற்றி விட்டுங்க அப்படின்னாலும் ஏற்றி மார்க் பார்த்துக்கிறணும். இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து இப்போ 5.5 இருக்குது, எங்களுக்கு கழுத்து கொஞ்சம் இறங்கியிருக்கு ஏற்றி வேணும் அப்படின்னா 4 இன்ச்சு 5 இன்ச்சு வச்சு கோடு போடணும். இறக்கி வேணும் 1 இன்ச்சு இறக்கி வேணும்னா இதுலேருந்து இங்கிட்டு 1 இன்ச்சு இதே அளவே 5.5 வருது. அந்த அளவுக்கு இப்படி நேராக வந்து டேப்பை வச்சு பிடிச்சி பார்த்து இப்படி நேராக பார்த்துக்கிறணும். 5.5 இது வருது. அப்படியே ஆம்போல் லூஸ் வந்து 7.25 வருது. 7.25 வருது. இதை வந்து இப்படி நேராக டேப்பை பிடிச்சி பார்க்கணும். மேலே 4 இன்ச்சுக்கு விட்டுறணும். விட்டுட்டு
பார்த்தா 5 இன்ச்சு வருது. கழுத்துக்கு 5.5 வருது. ஆம்போலுக்கு வந்து 5 வச்சு மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து 5 இன்ச்சு வச்சு கோடு போடணும். இப்படி கோடு போட்டுட்டு இதை இந்த பக்கம் டானா கூட திருப்பி விட்டுட்டு அப்புறம் இங்கே கழுத்துக்கு பக்கம் 5.5 இன்ச்சு வச்சு இப்படி கோடு போடணும். போட்டு இதையும் இப்படி இணைக்கணும். இணைச்சிட்டு இந்த நடுவில் வந்து இப்படி ஒரு கிராஸ் கோடு போடணும். கோடு போட்டுட்டு 1/2 இன்ச்சு வச்சு வளைச்சி போடுறதுக்காண்டி இப்படி ஒரு மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சு தான் எப்பயுமே எல்லாத்துக்குமே வைக்கணும். வச்சு இது கழுத்து வந்து இப்படி கொண்டாந்து இப்படி இணைச்சி இப்படி ரவுண்ட் பண்ணணும். இது ஆம்போல் வந்து இப்படி கொண்டாந்து இந்த இதில் இந்த கோட்டில் கொண்டாந்து இப்படி இணைச்சி அப்படியே ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு இது வந்து இது வரைக்கும் பாடி ஷூட்டோட தையல். இது எக்ஸ்ட்ரா வர்ற துணி. இந்த எக்ஸ்ட்ரா வர துணி இருக்கணும். இது மடிப்பு பின்பகுதி. ப்ளவுஸ் சட்டையில் இருக்கிற சைடு கரெக்டாக இருக்கான்னு இது வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்படி பார்ப்போம். இந்த தையல் போக இது கொஞ்சம் இறங்கி, தையல் போக இது இறங்கியிருக்கு. கொஞ்சம் நம்ம 4 இன்ச்சு கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வெட்டணும். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி வெட்டி கரெக்டாக போட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டா இந்த ஆம்போல் ப்ளவுஸ் வந்து இது மேலே 4 இன்ச்சு தையல் போக இந்த தையல் போக இது கரெக்டாக இங்கே 7.25 இருக்கா. இந்த கரெக்டாக 7.25 இருக்குது. ஆம்போல் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இது தச்சா அப்படியே கரெக்டாக இருக்கும். இப்போ வெட்டப்படும். பின்பகுதி வந்து இந்த மாதிரி தான் வெட்டணும். இப்படி வெட்டிட்டு மார்க்கை எடுத்து மார்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம தைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணி வெட்டணும். 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணி எதனால் வெட்டுறோம்னா அப்போ தான் அந்த ப்ளவுஸ் கரெக்டாக உட்காரும். தையலுக்கு உடம்புல தைச்சிட்டு பிற்பாடு உட்காரும். கரெக்டாக வெட்டணும். வெட்டிட்டு இந்த இடத்த மார்க் பண்ணணும். இந்த இடத்துல மடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இது மடிப்புக்கு வந்து அறுப்பு பண்ணிடணும். இதை இங்கிட்ட எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பகுதி இருக்குல்ல, இது நம்மளை பார்த்த மாதிரி இந்த மடிப்பகுதியும் இந்த கரைப்பகுதியும் இப்படியே டபுளாக போடணும். இது வந்து கைப்பகுதிக்கு இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வச்சு மடிப்புக்கு தைக்கையில் இதை மடித்து தைச்சிட்டு அப்புறம் வந்து ஹெம்மிங் பெட்டி போடுறதுக்கு மொத்தம் ஹெம்மிங் பெட்டி இவ்வளோ வந்து அப்போ 1.5 இன்ச்சு போடணும். இதை போட்டுட்டு இப்படி போட்டுட்டு நானாக மடிச்சு இப்படி போட்டுட்டு இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துக்கணும். அளவு ப்ளஸ் எடுத்து இப்படி பார்க்கணும். பார்த்து அளவு இதே அளவு கையை இந்த அளவே வேணும்னாங்க இந்த அளவே வச்சு மார்க் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னோம்னா 1/2 இன்ச்சே 1 இன்ச்சே கேட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா 1/2 இன்ச்சை நகட்டி வச்சு மார்க் பண்ணணும். இல்லாட்டா இந்த அளவு வைக்கணும். இந்த இடத்த கையை அப்படியே போட்டு மார்க் பண்ணி இந்த இடத்த மார்க் பண்ணணும். ஆம்போல்கிட்ட இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இந்த தையலுக்கு கொஞ்சம் 4 இன்ச்சு தள்ளி விட்டு மார்க் பண்ணிவிட்டு முன்கை வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி இந்த அளவு அப்போ வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மிச்சம் 1.5 இன்ச்சு விடணும். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணா எதுக்குன்னா டைட்டாக இருந்தால் கொஞ்சம் பிரித்து தைக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா துணி எப்பயுமே விடணும் எல்லாத்துலேயுமே. இது தையல் அளவு. இது வந்து தையலுக்கு இது மார்க் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறதுக்காண்டி போட்டு இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்போல்லேருந்து இப்படி ரவுண்ட் பண்ணணும். இங்கேருந்து இப்படி ரவுண்டாக கொண்டு வந்து இந்த இதில் இணைக்கணும். அப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணி வரணும். கீழே வரையில் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்து இப்படி திருப்பிடணும். கை வந்து இப்படி தான் வெட்டணும். இது வந்து ஆம்போல் அளவு வந்து எடுத்துக்கணும். 7.25 எடுத்தோமா டேப்பை வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி பார்க்கணும். 7.25 அளவு வச்சு அப்படியே இங்கே மார்க் பண்ணிடணும். ஆம்போலுக்கு தைக்கிற அளவு இதுதான். இது எக்ஸ்ட்ரா உள்ள துணி இருக்கணும். இப்போ கை வெட்ட போகிறேன். இது வந்து மடிப்புக்கு முன்னாடி தைக்கிறதுக்கு இது வந்து ஹெம்மிங்க்கு போட்டுறது. டேக்கிங் தையல் போடுறதுல இது பெரிய மடித்து இது ஹெம்மிங்க்கு அப்படி போடணும். இதில் வெட்டணும். இந்த ரவுண்ட்லேயே வெட்டணும். வெட்டி இதில் வர இப்படி திருப்பி இப்படி வெட்டிடணும். இதுதான் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிடணும். இப்படி மார்க் கத்திரியில் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த சைடு இந்த மிச்ச துணியை வெட்டி விட்டுறணும். வெட்டிட்டு
இது மடிக்கிறதுக்கு இது வந்து ஹெம்மிங் மடிக்கிறதுக்கு வெட்டிட்டு இது சென்டர் மார்க்கு வெட்டிட்டு அப்புறம் முன் பக்கத்துக்கு இந்த 2 துணி மட்டும் எடுத்துகிட்டு 2 வந்து பின்பகுதிக்கு வரணும். முன்பகுதிக்கு வர்றதுக்கு வந்து 3/4 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணி இது பல்ல வெட்டணும். ஆம்கோல்லேருந்து 2.5 இன்ச்சு வச்சு அளவு வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு இதில் பல்ல வெட்டுறதுக்காண்டி 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ரவுண்ட் பண்ணணும். இதை லைட்டாக பண்ணலாம், இப்படி வெட்டணும். இப்படி வெட்டினா கை கரெக்டாக முன்னாடி வந்து இப்படி உட்கார்றது கரெக்டாக. முன்னாடி எப்படின்னா இந்த இடம் இந்த பள்ளம் வந்து இங்கே இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி உட்காரும், கரெக்டாக உட்காரணும். வரணும். இது பின்பகுதி, இது முன்னாடி பகுதிக்கு வரணும். இந்த பள்ளம் வெட்டுறது லைட்டாக பள்ளம் வர்ற மாதிரி விட்டணும். வச்சுட்டு பெஞ்ச் பார்க்கணும். இந்த பெஞ்ச் பார்க்கணும் இவ்வளோ தான் இருக்கணும். இது கை வெட்டியாச்சு. இது வச்சுட்டு ஃப்ரெண்டு பகுதி கரைப்பகுதி இப்போ நம்மளை பார்த்த மணிக்கு போட்டுக்கணும். கரைப்பகுதியை ஃப்ரெண்டு வெட்டுறதாண்டி நம்மளை பார்த்த மணிக்கு போட்டுக்கிட்டு இது வந்து நெட்டு கிராஸில் போடுறதாங்க துணியை எப்படி கிராஸாக வச்சுக்கணும். இந்த பின்பகுதியை வந்து நம்ம போடுறத வந்து அது மேலே முன்தட்டு வெட்டுறதாண்டி போடணும். பின்பகுதி எதுக்காண்டி போடணும்னா அந்த அளவே எடுத்தோம்னாக்கா மார்க்கு கழுத்துக்கும் கைக்கும் மார்க்கு சைட்லேயும் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கூட போட்டுட்டு இதை எடுத்துடணும். பேக் தட்டை எடுத்துகிட்டு அப்புறம் முன்னாடி கிராஸுக்கு வர்றதுக்கு ஹைட்டு உயரம்லாம் அளந்து எடுக்கணும். இப்போ வந்து இப்படி போட்டால் நெட்டு பகுதி கிராஸ் சட்டை வேணும்னுட்டாங்கன்னா கிராஸ் பகுதியில் போட்டு இப்படி தான் வெட்டணும். இப்போ நெட்டாக தான் போட்டு வெட்ட போகிறேன். கிராஸ் பகுதி இதில் ஷோல்டர்லேருந்து முன்தட்டை எடுத்துக்கணும். சட்டையில் இப்படி முன்னாடி ஷோல்டர்லேருந்து இப்படி எடுத்து டேப்பை இது மேலே ஷோல்டர்லேருந்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சி கிராஸை இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே வச்சு மார்க் பார்க்கணும். எவ்வளோ வருது? 12.25 வருது. 12.25 தையலுக்கு போகவே 12.25 தான் வருது. 1/4 இன்ச்சு இங்கிட்டு தையல் போகும், அங்கிட்டு தையல் போகும். மொத்தம் 12.25 வருது. கீழே இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 12.25 வச்சு மார்க் பண்ணணும். பேக் தட்டை ஃப்ரண்ட் தட்டுகளை போடணும். போட்டுட்டு கரெக்டாக இதுலேருந்து இது வரைக்கும் ஆம்போல் வரைஞ்சிட்டு சைடெல்லாம் வரைஞ்சிட்டு கழுத்தையும் லைட்டாக கோடு இழுத்துட்டு பின்தட்டை எடுத்துடணும். பின்தட்டை எடுத்துட்டு இந்த கோடு போட்ட அளவுலேருந்து முன்கழுத்து தனியாக ஒரு அளவு இருக்கும், அது எடுக்கணும். உங்களுக்கு இப்படி ஷோல்டர்லேருந்து பிடிச்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து 4.5 இருக்குது. முன்கழுத்து சின்னதாக வரும், ஒருத்தவங்களுக்கு அகலமாக பெருசாக வரும். இதில் 4.5 இருக்குது. இந்த சட்டையில் 4 இன்ச்சு வச்சு இப்படி கோடு சதுரமாக போட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரண்ட் தட்டில் கொஞ்சம் நம்ம கையில் பல்லாம் வெட்டணும்ல அந்த மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணால் தான் அந்த இது கரெக்டாக கிராஸ் பிடிச்சி உட்காரது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கிராஸ் பிடிப்போம், அதுக்காண்டி பல்லம் வெட்டணும். இதுலேயும் பல்லம் லைட்டாக பல்லம் வெட்டி மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் பிடிக்கிற அளவுக்கு வந்து இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சு உயர அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம். எல்லா ப்ளவுஸ்லையுமே 4 இன்ச்சு 4 தான் வரும். இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது? 4 இன்ச்சு. தையல் போக 4 இன்ச்சு இருக்குது. வச்சு இந்த நெட்டை கிராஸுக்கு மார்க் பண்ணணும். இப்படி நெட்டாக ஒரு கோடு போட்டணும். கோடு போட்டுட்டு பட்டன் பட்டிக்கு இங்கிட்டு 1/4 இன்ச்சு விடணும். தையலுக்கு விட்டுட்டு பட்டன் பட்டி இங்கே எடுத்து பார்த்து இங்கேருந்து கழுத்துக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இங்கே தையலுக்கு பிடிப்போங்க, அதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இங்கிட்டு இந்த தையலுக்கு 1/4 இன்ச்சு போகும். மொத்தம் 3/4 இன்ச்சு போகும். 3/4 இன்ச்சுக்கு கரெக்டாக தைச்சது 4 இன்ச்சு இருக்குது. அப்போ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அப்போ தான் தையெல்லாம் போக சரியாக இருக்கும். 1 இன்ச்சுனா 5 இன்ச்சு வைக்கணும். முன்னாடி முன்பகுதி பட்டன் பட்டி பக்கம் 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு சைடு பகுதியில் வந்து எடுத்துக்கணும். ஆம்போலில் வந்து இங்கே பிடிக்கணும். இங்கே பிடிச்சி எவ்வளோ 6 வருது. அப்போ 6.25 வைக்கணும். தையல் போகும்.
தையலுக்கு துணி விடணும், இங்கிட்டு தையல் அங்கே தையல் விடணும். 6.25 வச்சு கோடு போட்டுட்டு, இப்போ இங்கே சென்டராக கோடு போட்டிருக்கோம்னா 4 இன்ச்சு, 4 இன்ச்சிலேருந்து தையல் பிடிக்கிறதுக்காண்டி இங்கிட்டு 1 இன்ச்சு, இங்கிட்டு 1 இன்ச்சு. இது வந்து மார்க் பண்ணணும். இது கிராஸ் பிடிக்கிறது, பெரிய கிராஸ் பிடிக்கிறதுக்கு. இதை வந்து இந்த கோட்டிலேருந்து இந்த கோட்டை இணைக்கணும். இதில் சைடில் இது ஃப்ரண்டில் வந்து இந்த கோட்டை இணைக்கணும். இதை வந்து கிராஸ் பிடிக்கணும். இப்போ வந்து கிராஸோட லென்த்து வந்து உயரம் வந்து 2.5 4 இன்ச்சு இது தையலுக்கு போக இங்கேருந்து 9 இன்ச்சு இருக்கும். 9 இன்ச்சு 9.5 இருக்கும். 9.5 இருந்தால் சரி, 9.5 இருந்தால் போதும் அளவு. இதுலேருந்து இது கிராஸ் பிடிக்கிற அளவு. இப்போ வந்து 2.5 வச்சு பிடிக்கணும் உயரம். கிராஸ் பிடிக்கிறது இப்படி பிடிக்கணும். இன்னொரு தையல் முன்னாடி பட்டன் பட்டி பக்கம் வர்றதுக்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணணும். இங்கிட்டு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு கிராஸ், இது இந்த கிராஸ் இப்படி பிடிக்கணும். இந்த கிராஸ் வந்து இங்கிட்டு பிடிக்கணும். இது 3 கிராஸ் பிடிக்கணும். முதல் வெட்டப்பறை. இது வந்து முன்னாடி தையலுக்கு போக இது வந்து தையல் இது வரைக்கும் தான் வரணும். இந்த அளவு ப்ளஸில் வந்து முந்துட்டு அளந்துக்கிறது கரெக்டாக தான் வரும். இருந்தாலும் இந்த அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ 9.5 வருது. இதில் கிராஸ் பகுதியில் போட்டுருக்குது. இதில் வந்து 9.5 வருது. இது நெட்டு பகுதியில் போட்டதுனால இப்படி இருக்கட்டும். இந்த அளவு கிராஸ் வந்து அதை இழுவை கொடுக்கும். இது இதில் இழுவை கொடுக்காது. கழுத்து பண்ணி விட்டுறேன். இதை வந்து இங்கே கூட தையல் வரணுன்றது கண்டுபிடிக்கணும். இது வந்து கிராஸ் பிடிக்கிறதுக்கு, இது கிராஸ் பெரிய கிராஸ் பிடிக்கிறது தாண்டி, இது வந்து சென்ட்ரல் கிராஸ் பட்டன் பட்டி பக்கம் வர கிராஸ் பிடிக்கிறதுக்கு இங்கிட்டு வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி அதை வந்து ஊசி மார்க் போட்டு இதையும் ஓட்டை போட்டுட்டு ஊசி மார்க் போட்டுட்டு இந்த பக்கம் வரையணும். இந்த பக்கம் வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போ தான் கிராஸ் 2 கரெக்டாக வரும். இல்லை இப்போ சிந்தட்டை எடுத்து ஃப்ரண்டு அது மேலே போடணும். அது மேலே போட்டு இப்போ பெல்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். பெல்ட்டுக்கு வந்து இங்கிட்டு 2.5 தான் வருது. இந்த மடிப்பு போக இந்த மடிப்பில் அளவுக்கு எடுத்தால் 2.5 வருது. அப்போ வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு 3.5 வைக்கணும். இங்கிட்டு கழிச்சு தையல் போடும். இங்கே வந்து 4.25 வைக்கணும். முன்னாடி பெல்ட்டு நீளத்தை எடுத்து கலந்துக்கணும். இந்த கிராஸ் பகுதி பிடிக்கிறதுனால இதில் 9 இன்ச்சு வருது. இங்கிட்டு போது இங்கிட்டு தையலுக்கு போக வச்சுருக்கிற துணி, அதனால் 9 இன்ச்சு வச்சு 9 இன்ச்சு வச்சு வெட்டணும் பெல்ட்டுக்கு. அப்போ பெல்ட்டுக்கு வந்து இந்த கரைப்பகுதி இருக்குல்ல, கரைப்பகுதியை வந்து நம்மளை பார்த்த மீனிக்கு வச்சு இப்படி போடணும். போட்டு 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு பட்டன் பட்டி, இது வந்து பட்டன் பட்டி பக்கம், இது சைடு பக்கம். இந்த மார்க் பண்ணிக்கிறது சைடு. இந்த நெட்டில் போடுறது பட்டன் பட்டி. தையலுக்கு போக விட்டுறணும். அதனால் கொஞ்சம் இதுலேயே மடித்து விட்றதுனால 4.5 வைக்கிறேன் சைடில். இங்கிட்ட வந்து 5 இன்ச்சு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கணும். தைக்கையில் நம்ம அளவு பார்த்து கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்புல மடிச்சுக்கிடுவோம். தைக்கையில் சொல்லித்தரேன் எப்படி மடிக்கிறதுன்னு. அப்புறம் இந்த இடத்துல வந்து பல்லம் வெட்டுறதுக்காண்டி 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு வெட்டணும்னா நம்ம பல்லம் வரும். இது வந்து கிராஸில் அப்படியே உட்காருறது. இந்த இடத்துல தையலில் உட்காரதுக்காண்டி இந்த பல்லம் வெட்டுறது. இந்த இடத்துல இந்த கிராஸ் கிட்ட வரும் கரெக்டாக தைக்கையில். இப்போ இதை வெட்டிடணும். பெல்ட்டு இது சைடு பகுதி, இது பட்டன் பட்டி பக்கம். இது வேணும். இந்த இடத்துல கிராஸ் வந்து உட்காரணும். ஒரு அகலமாக வெட்டிட்டு அப்புறம் வந்து
அளவு சட்டையில் வச்சு நம்ம தைக்கையில் இதை பார்த்து இப்படி மடித்து விட்டுக்கிறணும். மடித்து விட்டு தைச்சிட்டோம்னா பெல்ட் இதில் உட்காரையில் தைக்கையில் சரியாக வரும். இப்போ இன்னொரு பெல்ட்டு இந்த மிச்ச துணி இதில் இருக்குல்ல, மிச்ச துணி இருக்கிறதுனால இன்னொரு பெல்ட்டு இதுலேயே எடுத்துக்கலாம். துணி இல்லாமல் இருந்துச்சுன்னா வேறு துணியில் எடுக்கணும். இது கொஞ்சம் ஈக்குவலான துணியில் இதே அளவே வச்சு, துணி இருந்தால் இதே அளவு, இதில் எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுனால இதே அளவு வச்சு போட்டாச்சு. இன்னொரு பெல்ட்டு 2 பெல்ட்டு வச்சாச்சு. தைக்கையில் உங்களுக்கு காமிப்பேன் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வெட்டியாச்சா. அப்புறம் இந்த பீஸில் வந்து கழுத்து பீஸ் வெட்டணும், பட்டன் பெட்டி வெட்டணும். 1.5 இன்ச்சு வச்சு வெட்டினா போதும். இது வந்து கொக்கி பட்டிக்கு 1.5 இன்ச்சு. இது வந்து வளையம்பட்டிக்கு நமக்கு துணி இருக்கிற அளவு எவ்வளோ வேணாலும் அகலம் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இவ்வளோ அகலம் வச்சுக்கலாம், இவ்வளோ அகலம் வச்சுக்கலாம். ரொம்ப அகலம் இல்லாமல் இப்படியே வச்சுக்கிட்டு இந்த கிராஸ் இந்த பகுதியில் வந்து கிராஸ் கழுத்து பீஸ் வைக்கிறோம். ஐபிக்கோ எம்மிக்கோ இதில் வெட்டணும். அப்படி இதை சரி பண்ணி நேரம் வெட்டிட்டு இது வந்து இப்படி 1 இன்ச்சு வச்சு வெட்டணும். அதே அளவு ஒரு 2-3 பீஸ் வெட்டிக்கிறணும். 2 பீஸ் வெட்டாலே இந்த கழுத்து அளவுக்கு சரியாக வரும். இதை ஜாயின் பண்ணையில் பார்த்து சொல்லிக்கணும். இந்த 4 பீஸ் போகும். பத்தலைனா எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். கழுத்து அதிகமாக வராது. இந்த கழுத்து பீஸ் இதோட சரியாக வரும். இந்த மிச்ச பீஸ் இந்த மிச்சத்தை வச்சுக்கிறணும். வெளியில் போட்டுறக்கூடாது எங்கிட்ட. ஏன்னா நமக்கு தச்சு முடிஞ்சு சட்டை போகிறது வரைக்கும் வேணும் இந்த துணி. 38 பாடி சுற்றளவுக்காரவங்களுக்கு இந்த இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வெட்டி முடிச்சுட்டு பேக் சைடு அப்படியே ஃப்ரெண்டை வைக்கணும். ஃப்ரண்ட் தட்டு, அப்புறம் பெல்ட்டு, அப்புறம் கை வச்சு இது பட்டன் பட்டி, கொக்கி பட்டி, வளையம் பட்டி, கழுத்து பீஸு இப்படி வச்சு கீழே லேட்டாக ஆச்சுன்னா ரோல் பண்ணி வச்சிடணும். மிஸ் ஆகிடாமல் ஒரு கட்டி வச்சிடணும். அவ்வளோதான் இந்த ஜாக்கெட்டு.